லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 40வது நாளில் ஸ்தோத்திர ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 40ஆம் நாள் தியானமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கின்ற ஸ்தோத்திர ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். ஸ்தோத்திர ஜெபம் என்பது தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனுடைய வல்லமை, தயவு ஆகியவற்றை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றுவதற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் செய்யும் ஒரு ஜெப முறையாகும். ஸ்தோத்திரம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தைக்கு நன்றி என்று பொருள்படும். எங்கெல்லாம் தமிழ் வேதாகமத்திலே ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வருகின்றதோ அங்கெல்லாம் தேங்க்ஸ் என்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கலாம். ஹென்றி நோவன் என்ற தேவ மனிதர் நன்றி சொல்லி ஜெபிப்பதற்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருகின்றார். நாம் பொதுவாக நன்றி, தேங்க்யூ என்று ஆங்கிலத்தில் யாரிடமாவது சொன்னால் அவர்கள் பதிலுக்கு என்ன சொல்வார்கள்? வெல்கம், வருக என்று சொல்வார்கள். அதாவது மீண்டும் நீங்கள் உதவிக்கு வரலாம் என்ற அர்த்தம் தருகின்றது. நாமும் கூட தேவனிடம் உதவி கேட்டு சென்று உதவி கிடைத்த பின்னர் அவருக்கு நன்றி சொன்னால் அவரும் வருக என்று சொல்வார். அதாவது மீண்டும் நீங்கள் உதவிக்காக ஜெபிக்க வரலாம் என்று சொல்வார். ஆகவே நன்றி சொல்லும் போது மீண்டும் ஆண்டவரிடம் போகும் வாய்ப்பும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கின்றது என்று சொல்லி இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற செய்ய போகின்ற ஒவ்வொரு நன்மைக்காகவும் நாம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நற்கிரியைகளை, நன்மைகளை, அவர் காட்டின அன்பை எண்ணி நன்றி சொல்லும் போது அவருடைய மனதை நாம் மகிழ்ச்சி அடைய செய்கின்றோம். அதனுடைய பிரதிபலனாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்கின்றதை பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய போதனைகளில் தேவனுக்கு நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். 10 தொழுநோயாளிகளுக்கு சுகம் கொடுத்த பிறகு ஒருவரே திரும்பி வந்து நன்றி செலுத்துவதை பார்த்து ஆண்டவர் இவ்வாறு கேட்கின்றார். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்கின்றார். இதை எளிமையாக சொல்வதென்றால், நன்றியற்ற மனப்பான்மை தேவனுக்கு அதிருப்தியை கொண்டு வரும் கீழ்ப்படியாமையின் செயல் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அநேகர் தேவனிடத்திலிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்ல மறந்து விடுகின்றார்கள். நான் ஒரு புத்தகத்திலே வாசித்த ஒரு காரியம் எனக்கு நினைவிற்கு வருகின்றது. எட்வர்ட் ஸ்பென்சர் என்பவர் இல்லினாய்ஸ் மாகாணத்தில் உள்ள எவன்ஸ்டன் நகரத்தில் இருக்கும் ஒரு வேதாகம கல்லூரி மாணவர். உயிர்காக்கும் மீட்பு குழுவிலும் அவரிடம் பெற்றிருந்தார். எவன்ஸ்டனுக்கு அருகில் உள்ள மிச்சிகன் ஏரியில் ஒரு படகு மூழ்கிய போது மிகவும் குளிர்ந்த நீரில் மறுபடியுமாக சென்று 17 பயணிகளை எட்வர்ட் காப்பாற்றினாராம். இதில் அவரது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மரித்தும் போனாராம். அவரது இறுதி சடங்கில் அவர் காப்பாற்றியவர்களில் ஒருவர் கூட அவருக்கு நன்றி செலுத்த வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை கேட்கும் போது உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? அந்த 17 பேரும் எப்படி இவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்க முடியும் என்றுதானே. ஆனால் நித்திய ஆக்கினையாகிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட நாமும் கூட சில வேளைகளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி சொல்ல மறந்து விடுகின்றோம். சங்கீதம் 103:2 சொல்கிறது, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது தன்னுடைய ஆத்துமாவோடு கூட பேசி சொல்கின்றார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறந்து போய்விடாதே, அவைகளை எல்லாம்
ஒவ்வொன்றாய் ஞாபகப்படுத்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு என்று சொல்கின்றார். மோசேயும் கூட உபாகமம் 4:23 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து போய் விடாதீர்கள் என்று எச்சரிக்கின்றார். மேலும் உபாகமம் 6:12 அங்கு அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்கின்றார். நன்றி செலுத்துதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது நடக்கின்ற ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. மாறாக அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 50:23 சொல்கிறது, ஸ்தோத்திர பலி இடுகின்றவன் என்னை மகிமைப்படுத்துகின்றான். ஸ்தோத்திர பலியானது தேவனுக்கு நம் நன்றியை தெரிவிக்கும் ஒரு செயலாகும். ஆம், நாம் நன்றி சொல்லுகின்றதால் தேவனுக்கு மகிமையை செலுத்துகின்றோம். எனவே நாம் எல்லா நேரங்களிலும் நன்றியுடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இன்று நம்மில் அநேகர் தேவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யவில்லை. நான் ஜெபிக்கின்றது, ஜெபக்கூட்டங்களுக்கு செல்வது எல்லாம் வீண்தான் என்று நினைக்கின்றார்கள். நம்முடைய ஊழியத்தில் இருக்கின்ற ஒரு சகோதரியின் குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கின்றேன். அந்த சகோதரிக்கு வெளிநாட்டில் நர்ஸ் வேலை கிடைத்ததால் அவர்கள் குடும்பமாக இந்தியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு புறப்பட்டார்கள். அங்கே போய் கணவருக்கு நல்ல ஒரு வேலை பார்த்து கொள்ளலாம் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்து திட்டமிட்டதை போல ஒரு வேலையும் அவருக்கு கிடைக்கவில்லை. இதன் நடுவிலே அந்த சகோதரியும் தன் வேலையை இழந்து போனார். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் அவர்கள் ஆலயத்திற்கு போகாமல் இருந்ததில்லை. தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில் மனம் தளர்ந்தும் போகவில்லை. ஆனால் கல்லூரிக்கு செல்லும் அவர்களுடைய மகன் பீட்டர், என் பெற்றோர் எவ்வளவு ஜெபம் செய்கிறார்கள், ஆனால் என்ன பிரயோஜனம்? அவர்கள் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கவில்லை, எங்களுக்கு எந்த நன்மையும் உண்டாகவில்லை என்று சொல்லி நம்பிக்கையை இழந்தவனாக ஆலயத்திற்கு போவது தேவையற்றது என்று பிடிவாதத்தோடு வீட்டிலேயே இருப்பானாம். தன் மகன் இப்படி இருக்கிறதை எண்ணி வேதனை அடைந்த அந்த பெற்றோர் என் கணவரிடம் சொல்லி அவனிடம் பேசும்படி கேட்டுக்கொண்டார்கள். என் கணவரும் ஒரு நாள் அவனிடம் தொலைபேசியில் பேசினார். அவனுடைய படிப்பு மற்ற காரியங்களை குறித்து பேசிவிட்டு, உன் பெற்றோர் எவ்வளவு பக்தியாக இருக்கிறார்கள், ஆனால் நீ ஏன் உலக பிரகாரமான எண்ணங்கள் உடையவனாய் இருக்கிறாய் என்று கேட்டபோது, கடவுள் மேல் அவனுக்கு இருந்த விரக்தியை குறித்தும் அவர் எங்களுக்கு என்ன செய்தார், நான் ஏன் அவரை தேட வேண்டும் என்றும் பீட்டர் கேள்வி மேல் கேள்வி கேட்டானாம். அதற்கு என்னுடைய கணவர், நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், உன்னிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதற்கு பதில் சொல்கிறாயா என்று கேட்டு, இந்த வருடத்தில் ஏதாவது ஒரு வேளை நீ சாப்பிடாமல் இருந்திருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு பீட்டர், இல்லை, நான் 3 வேளையும் நன்றாகவே சாப்பிட்டேன் என்று சொன்னானாம். மேலும் உன்னுடைய காலேஜ் ஃபீஸ், உன்னுடைய தங்கையின் ஸ்கூல் ஃபீஸ், ஏன் அவ்வப்போது உங்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசியமான தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு பீட்டர், அந்தந்த நேரத்தில் அதனதன் தேவைகள் எப்படியோ யார் மூலமாவது சந்திக்கப்படும். காலேஜில் எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்ததால் என் படிப்பின் தேவைகளும் சந்திக்கப்பட்டது என்று சொன்னான். சரி, அண்மையிலே நீ ஒரு விபத்தில் மாட்டிக்கொண்டாயே, அந்த மருத்துவ செலவுகள் எல்லாம் எப்படி சந்திக்கப்பட்டது என்று என் கணவர் கேட்டார். அதற்கு பீட்டர், அந்த மருத்துவமனையில் இருந்த டாக்டர் எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த செலவிலேயே எனக்கு சிகிச்சை அளித்தார் என்று சொன்னான். அந்த டாக்டர் தானாக முன்வந்து உதவி செய்கிறதற்கு அவர் உங்களுடைய சொந்தக்காரராய் என்று கேட்டபோது, உடனே பீட்டர், அந்த டாக்டர் யார் என்றே எங்களுக்கு தெரியாது என்று சொன்னானாம். என்னுடைய கணவர் பீட்டரை பார்த்து, யாரென்றே தெரியாது, எப்படி உன் தேவைகள் சந்திக்கப்பட்டது என்று தெரியாது, 1 வருடத்திற்கு மேலாக உன்னுடைய பெற்றோருக்கு வேலை இல்லாத பட்சத்திலும் உன்னுடைய அன்றாட தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டது, உன்னுடைய குடும்பத்தின் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட்டது, இத்தனை மாதங்கள் நீங்கள் எப்படி கடந்து வந்தீர்கள் என்று என்றைக்காவது நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். மேலும் தேவன் எல்லா நேரத்திலும் நேரில் வந்து நமக்கு உதவி செய்வார் என்றில்லை, எப்படியும் யாரை கண்டாவது நீ கேட்காத பட்சத்திலும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாத நிலையிலும் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பிலே மாறாமல் இருந்தாரே,
அவர் உனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று நீ எப்படி சொல்ல முடியும் என்று கேட்டபோதுதான் அவன் புத்தி தெளிந்து தேவனுடைய அன்பை புரிந்து கண்ணீரோடு தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தானாம். இந்த காரியத்தை கேட்கும் போது நம்மில் பலர் இதே போன்ற காரியங்களோடு ஒத்து போக முடிகின்றதில்லையா? என்னிடம் பணமே இல்லை, ஆனால் இந்த மாதத்தை நான் எப்படி ஓட்டினேன் என்றே தெரியவில்லை என்று சொல்வார்கள். எனக்கு ஞானமே இல்லை, ஆனால் இப்போது இருக்கின்ற உயர் பதவியில் நான் எப்படி வேலை செய்கிறேன் என்று தெரியவில்லை என்று சொல்வார்கள். மேலும் கொரோனா சமயத்தில் எங்களுக்கு வேலை இல்லை, கையில் பணமும் இல்லை, ஆனால் தேவன் எங்களை எப்படி நடத்தினார், எப்படி வாடகை கொடுத்தோம், எப்படி சாப்பிட்டோம் என்பது இன்னும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது என்று அநேகர் சொல்லி கேட்டிருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சிலர் எல்லாம் நன்றாய் நிறைவாய் இருக்கும்போது, சந்தோஷமாய் இருக்கும்போது தேவனை துதிப்பார்கள். ஆனால் துக்கம் வந்துவிட்டால், தோல்வி வந்துவிட்டால், ஏமாற்றங்கள், சோர்வுகள் வந்துவிட்டால் துதிப்பதை மறந்து விடுவார்கள். ஆனால் அப்படியல்ல. தாவீது ராஜா சொல்கின்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எபேசியர் 5:20 சொல்கிறது, எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தீமோத்தேயு 2:1 சொல்கிறது, எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கஷ்டத்தின் நேரத்தில், இழப்புகளின் மத்தியில் ஸ்தோத்திரம் செய்ய முடியுமா, துதிக்க முடியுமா என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம். யோபு தன் கஷ்டத்தின் நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். பிள்ளையற்ற அன்னாள் கர்த்தரிடத்தில் பிள்ளை பாக்கியத்திற்காக அழுது விண்ணப்பம் பண்ணி தன்னுடைய ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே தன் குறைவுகள் மத்தியில் கர்த்தரை துதித்தாள். யோபு 8:28 சொல்லப்பட்டபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது. யோசேப்பை போல சிறைச்சாலையிலே பாடுபட்டாலும் அங்கேயும் மறைந்திருக்கின்ற ஒரு நன்மை உண்டு. ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு வேளை பெரிய அதிபதியாக உயர்த்தப்படலாம். சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டாலும் நமக்கு ஒரு நன்மை உண்டு. கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார். அக்கினி ஜுவாலையிலே போடப்படும் போதும் நமக்கு ஒரு நன்மை உண்டு. கர்த்தர் நம்மோடு கூட உலாவுவார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது எந்த சூழ்நிலையில் துதித்தார் என்று பார்த்தோம் என்றால், 34ஆம் சங்கீதத்தின் முன்னுரையை வாசித்து பாருங்கள். தாவீதை ஒரு பக்கம் சவுல் கொல்லும்படியாய் விரட்டுகின்றார், மறுபக்கம் அபிமெலேக்கு சந்தேகிக்கின்றார். இந்த சூழ்நிலையிலும் தாவீதால் உற்சாகமாக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று ஸ்தோத்தரிக்க முடிந்தது என்றால், கண்டிப்பாக நாமும் கூட சந்தோஷமான நேரத்தில், மனமகிழ்ச்சியான நேரத்தில் மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிலரை சாட்சி சொல்ல சொன்னால், தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் நான் சாட்சி சொல்வதற்கு என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் நான் ஜீவனோடு இருப்பதே பெரிய சாட்சி என்று சொல்வார்கள். ஆனால் அந்த சாட்சியில் ஒரு ஜீவனும் இருக்காது, வெறும் வாயின் வார்த்தையாகவே இருக்கும். நான் ஒரு காரியத்தை சொல்கின்றேன். தேவன் நம் ஒவ்வொருவரையுமே அவருடைய சாயலாக, அவருடைய அன்பின் வெளிப்பாடாக படைத்திருக்கின்றார். சங்கீதம் 139:14 சொல்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்பொழுதாகிலும் நம்முடைய சரீரத்தை குறித்து சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? அது எத்தனை ஆச்சரியமான கர்த்தருடைய செயல் என்பதை நாம் எப்போதாவது நினைத்து பார்த்ததுண்டா? பொதுவாக நம்முடைய உடலில் ஒரு அடிபட்டால் வலிக்கிறது என்போம். பசித்தால் வயிறு பசிக்கிறது, சாப்பாடு போடுங்கள் என்று சொல்லுவோம். அதை தவிர நாம் நம்முடைய சரீரத்தை குறித்து பெரிதாக எதையுமே யோசிப்பதில்லை. நாம் இதுவரை யோசிக்காத பல காரியங்கள் உண்டு. சாதாரணமாக நாம் 1 மணி நேரத்திற்கு 1100 முறை சுவாசிக்கின்றோம். ஒரே நாளில் 25,000 தடவைக்கு மேலாக சுவாசித்து மூச்சு விடுகின்றோம். இரவும் பகலும்
நுரையீரலாகி இயந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நம்முடைய எந்த சுய முயற்சியுமின்றி இயற்கையாகவே இயங்கும்படி தேவன் அதை அமைத்திருக்கின்றார். தொடர்ந்து ஒரு 10 நிமிடத்துக்கு சுவாசிக்க முடியாமல் போனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம்தான் சம்பவிக்கும். நம்முடைய ஒவ்வொரு சுவாசமும் கர்த்தருடைய கரத்தில் தான் உள்ளது. இதை அறிந்து கொண்டால் நம்மால் நிச்சயமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இதயம், அதிலிருந்துதான் உடலின் பல பாகங்களுக்கும் இரத்தம் செல்கிறது. சுருங்கி விரிந்து தனது வேலையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கும் இதயம் ஏதோ ஒரு காரணத்தால் இயங்க மறுத்தால் மூளை பகுதிக்கு செல்லும் இரத்தம் நின்று மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைப்பட்டால் மூளை இயங்குவது நின்றுவிடும். பின் மூளை சாவு, பிரெயின் டெட் எனப்படும் நிலைமைதான் ஏற்படும். அதாவது மருத்துவர்கள் இதயத்தை துடிக்க வைத்தாலும் மூளை வேலை செய்யாததால் உயிர் இருக்கும், ஆனால் உணர்வுகள் இருக்காது. கோமா நிலையில் இருக்கும் நிலைதான் ஏற்படும். இதய துடிப்பு அத்தனை முக்கியமானது. அது நிற்காதபடிக்கு பிறந்த நேரத்திலிருந்து விடாமல் துடிக்க வைத்து கொண்டிருக்கும் தேவனுடைய தயவை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை நினைத்தால் நம்மால் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு முறையும் நம்முடைய உடலிலிருந்து வெளியேறும் கழிவு நீரான சிறுநீர் வெளியேறுவது கூட தேவனுடைய தயவினால் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஒரு காரணத்தினால் சிறுநீரகம், கிட்னி இயங்கவில்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? இயற்கையாக சிறுநீர் வெளியேறாததால் நம்முடைய உடலில் உள்ள கழிவு நீர் இரத்தத்தோடு கலந்துவிடும். பின் இரத்தத்தில் யூரியா அண்ட் கிரெட்டினைன் அளவு அதிகமாகி டயாலிசிஸ் என்ற முறையின்படி இயந்திரத்தின் மூலம் சிறுநீரை பிரிக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு வேதனை நிறைந்த காரியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அப்படியெல்லாம் விடாமல் இம்மட்டுமாக நம்மை நடத்தி வந்த தேவனுடைய தயவை எண்ணி அவருடைய நாமத்தை நம்மால் உயர்த்தாமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சரியாக இயங்குவதால் நாம் அதிகமாக இதை பற்றி யோசிக்காமல் இருந்திருக்கலாம். அதனுடைய மேன்மையை உணர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் மருத்துவமனைக்கு சென்று பார்ப்போமானால் அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் படுகின்ற கஷ்டங்களை, வேதனைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு உறுப்பு இயங்காமல் இருப்பதால் மக்கள் படுகின்ற வேதனைகளை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. நாம் இப்போது சுவாசிப்பது, நம்முடைய உடல் உறுப்புகள் நன்றாக சீராக இயங்குவது எல்லாம் கிருபை நிறைந்த தேவன் நம்மேல் வைத்த அன்பினால் மாத்திரமே. மேலும் ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை அன்போடு வழிநடத்தி வருகின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் நாம் அனுதினமும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கலாம். சங்கீதம் 28:6 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது ராஜா சொல்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது ஒரு வெற்றியான வார்த்தை, ஜெய கம்பீரமான வார்த்தை, சாட்சியான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தங்களை கேட்டார் என்று சொல்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு சாட்சி சொல்லுகின்றவர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளையும் அற்புதங்களையும் சொல்லுவதற்கு முன்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆரம்பிப்போம். நாம் இப்படி சொல்கின்றதற்கு தாவீது ராஜா நமக்கு ஒரு முன்னோடியாக இருக்கின்றார். ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் சொல்வார்கள், Dear God, I want to take a minute not to ask for anything but to simply say thank you for all I have. Please let me never forget to be grateful for the things I have and patient for the things I don't. அன்புள்ள கடவுளே, எனக்கு ஒரு நிமிடம் கொடுங்கள். எதையும் கேட்பதற்காக அல்ல, ஆனால் என்னிடம் உள்ள அனைத்திற்கும் நன்றி சொல்வதற்காக. என்னிடம் உள்ளவற்றிற்கு நன்றியுடையவனாகவும் என்னிடம் இல்லாதவற்றிற்கு பொறுமையாகவும் இருக்க எனக்கு கற்றுத்தாரும் என்பது இதனுடைய அர்த்தம். 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்றும், ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்கிற அப்போஸ்தலர் பவுலின் அறிவுரையின்படி நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஸ்தோத்திரம் என்றவுடன் நமக்கு முன்னோடியாக
நாம் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். 5000 மற்றும் 4000 பேருக்கு அற்புதமாக உணவளித்த போது இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்கின்றார். கடைசி ராப்போஜனத்தில் அப்பத்திற்கும் பாத்திரத்திற்கும் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று பார்க்கலாம். லாசருவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்யும் போது தேவன் தன்னுடைய வேண்டுதலை கேட்டதற்காக அவர் பிதாவிற்கு நன்றி கூறினார். ராஜ்யத்தின் ரகசியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றார். இப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் பிதாவினுடனான அவர் உறவில் ஸ்தோத்திரம் செலுத்துதலை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். தேவனுடைய குமாரனாகிய அவரே ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நாம் ஒவ்வொருவருமே எவ்வளவு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் இல்லையா? எனவே நாம் எல்லா நேரங்களிலும் நன்றியுடன் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று வசனம் சொல்கின்றதை போல நாம் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரித்து தேவனுடைய அளவில்லாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக, விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் ஜெப வாழ்வை துளிர்க்க வைக்கிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மனதில் இருக்கிற கேள்விகளுக்கு பதிலாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஊழிய பாதையிலே உங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பாடங்களை கற்றுக்கொள்ளுகிற செய்திகளாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை குறித்து நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம் ஜெபம். சங்கீதம் 34 1வது வசனத்தின் படிப்பினானா தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த தாவீது எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த தாவீது ராஜா ஒரு ரகசியத்தை அறிந்திருந்தார். 2 கொரிந்தியர் 4:15 வசனம் சொல்லுகிறது, அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிறீர்களோ, நன்றி செலுத்துகிறீர்களோ, ஸ்தோத்திரம் பண்றீர்களோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு உங்களோட இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையில் இருக்கிற மதிலை பார்த்து பயந்தார்கள், கலங்கினார்கள். ஆனா தேவ மனிதனுடைய ஆலோசனைப்படி கர்த்தரை துதித்த போது அந்த மதில்கள் தானாக இடிந்து உடைந்து விழுந்ததை நான் பார்க்கலாம். இது என்ன பொழுது சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார். எனக்கு 5 வருடம் ஆயிற்று திருமணமாகி. ஆனால் இன்றும் என் மனைவி சின்ன சின்ன காரியத்திற்கும் சிடுன்னு கோபப்படுகிறார். எதுக்கு கோபப்படுறான்னு தெரியல, காரணம் இல்லாத கோபம். இது நிமித்தம் நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன் என்று சொல்லி மிகுந்த கவலையோடு தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களை என்னிடத்தில் சொல்லி இதற்காக ஜெபம் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டார். நான் ஒரு வினாடி ஜெபம் செய்துவிட்டு தேவனுடைய வெளிப்பாடின்படி அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தேன். அவரை பார்த்து சொன்னேன், உங்கள் மனைவிடத்தில் சின்ன சின்ன காரியத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. அவர்கள் எது செய்தாலும் நன்றி சொல்லி பாருங்க. அவர்கள் எது செய்தாலும் நன்றி சொல்லி பாருங்க. ஒருவேளை சாப்பாடுல உப்பு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அது வெளியே சொல்லாம சாப்பாடு நல்லா இருந்ததுமா தேங்க்யூன்னு சொல்லி பாருங்க. என் தோசை காய்ந்து போயிருந்தாலும் அதுக்கும் அவங்களை பார்த்து தேங்க்யூன்னு சொல்லி பாருங்க. கொஞ்சம் மேட்சிங்காக ஏதாவது ஒரு கலர் நீங்க போட்டிருக்க சட்டையோட ஒப்பிட்டு இருந்தா தேங்க்யூமா, எனக்கு மேட்சிங்கா நீ ட்ரெஸ் போட்டிருக்க என்று சொல்லி சின்ன சின்ன காரியத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி பாருங்க. கடவுள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார் என்று நான் சொல்லி அவர் அனுப்பினேன். உண்மையாகவே தேவனுடைய ஆலோசனைப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அப்படி அந்த மனுஷன் செய்தார். 1 மாதத்திற்கு பிறகு என்னை பார்த்து வந்து சொன்னார், பிரதர், என் மனைவி தலை கீழாக மாறிட்டான். இப்பொழுதெல்லாம் கோவப்படுகிறதே இல்லை, என் மேல் அன்பும் பாசத்தை தான் பொழிகிறாள் என்று சொல்லி இப்பொழுது நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டார்.
எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதன் ஒரு நபரை பார்த்து சோத்திரம் பண்ணினார் அல்லது நன்றி செலுத்தினாலே அதுவே அவருடைய குணத்தை மாற்றுமானால், எனக்கு அன்பானவர்களே, நாம் நன்றி செலுத்தும் பொழுது தேவனுடைய உள்ளமும் பூரிப்படைகிறது, தேவனுடைய உள்ளமும் சந்தோஷம் அடைகிறது. சின்ன சின்ன காரியத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பாருங்க, சோத்திரம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, கொடுத்த நல்ல சுகபலனுக்காக சோத்திரம், நாளை சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்படி வைத்தீரே, அதற்காக சோத்திரம். 3 வேளை குறையில்லாமல் நல்ல உணவை தந்தீரே, சோத்திரம். எந்த ஆபத்து வராமல் என்னை கண்மணி போல் பாதுகாத்தீரே, சோத்திரம். இயற்கை சீற்றங்கள் நிமித்தம், கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் நிமித்தம் எனக்கு எந்த தீங்கு வராதபடி கண்மணி போல் பாதுகாத்தீரே, அதற்காக சோத்திரம். வாழ்வை சமாதானத்தினால் சந்தோஷத்தால் நிறைத்திருக்கிறீரே, அதற்காக சோத்திரம் என்று சொல்லி பாருங்களேன். தாவீது ஆடு மேய்க்கிறவனாக ஒரு மனிதன், அவர் சோத்திரித்தார் சோத்திரித்தார். அந்தரத்தில் யார் பார்க்கறாங்கன்னு பார்க்கல, அவர் கர்த்தர் கொடுத்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவர் சோத்திரித்தார். அதோட பிரதிபலன் என்ன? அந்த தேசத்திற்கே ராஜாவாக தேவன் அவரை உயர்த்தினார். ஆதலால் அன்பானவர்களே, அநேக சோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஆதலால் சோத்தரிக்க மறந்து போக வேண்டாம். சோத்தரிக்க வாய்ப்பு கிடைத்தால் அதை விட்டுவிட வேண்டாம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. கிருபைகள், மகிமை, மேன்மை, நன்மை உங்களை தேடி வருகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு திருமுறை கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாவீதை போல எக்காலத்திலும் உம்மை சோத்திரிக்க அந்த கிருபையை தாங்க, அந்த பலனை தாங்க, எங்களுக்குள்ள அந்த வாஞ்சியை தாங்க, எங்களுக்குள்ள அந்த தாகத்தை தாங்க. இன்னும் உம்மை அறிய, இன்னும் உம் அண்டை கிட்ட சேர நீ கிருபை தாங்கப்பா. உடைய பிரசனத்தினால், உடைய பாதுகாக்கிற கரத்தினால் எங்களை முடிசூட்ட போகிறதுக்காக நன்றி. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாயிருப்பாய் என்று சொன்னீர்கள். அப்படியாக யாவருடைய கண்கள் காண முடியும். எங்கள் கொம்பை தலையை உயர்த்த போகிறீர், கனப்படுத்த போகிறீர், ஆசீர்வாதமாக எங்களை வைக்க போகிறீர். கோடான நன்றி. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். மேலும் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் மேலும் கமெண்ட்ஸ் எழுதுகிற அந்த பகுதியிலே உங்களுடைய சஜஷன், உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.